வில் மதரா ரிட்டர்ன் இன் பொருட்டோ? ஸோ இந்த கொஷின் இப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம மதரா ஃபேன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே நினச்சிருப்போம். ஏன்னா நம்ம மதரா வந்து கடைசியில் ஒரு பவர்ஃபுல் வில்லன் அப்படி நம்ம நினச்சிருப்போம். இல்லை ஒரு மேஜரான வில்லன் நம்ம நினச்சா அவர் வந்து கடைசியில் நம்ம பிளாக் ஜெஸ்டோவால் மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஆயிருப்பார். ஸோ எப்படி இந்த கதை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் நான் உன்னை மேனிப்புலேட் பண்ணுறேன், அவர் வந்து நம்ம ஓபிட்டோ வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பார் நம்ம ரிங்ஸாக வச்சு. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனிப்புலேட் எப்படி பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இவங்கள வச்சு வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்போம். நம்ம பிளாக் ஜெஸ்ட்டும் நம்ம மதரா வந்து மேனிப்புலேட் பண்ணியிருப்பார். அண்டு எல்லாமே வந்து ரொம்ப காமெடியாக நடந்திருக்கும். ஐ மீன் நீங்கள் இதை ஒரு சீரியஸான நோட்டில் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஃபன்னுக்காக சொல்லும் போது இது பேர் காமெடியாக தான் இருக்கும். ஸோ நான் உன்னை மேனிப்புலேட் பண்ணுறேன், நீ என்ன மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி. அண்ட் மதரா நம்ம பொருட்கள் வந்து ரிட்டர்ன் ஆவார நம்ம ரீஅனிமேஷன் கொண்டு வர முடியுமா? அண்ட் அவர் கொண்டு வந்து நம்ம திருப்பி அவர் நம்ம இது மூலிமா கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம மதரா வந்து நம்ம இதில் வந்து ரீஅனிமேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம மதரா ரீஅனிமேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்டுமே நம்ம மதரா வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ண முடியும். அண்ட் இதுதான் நம்ம மதராவோட ஒரு ஹோல் கான்செப்ட். அண்ட் எப்படி நம்ம மதரா திருப்பி நம்ம ரிட்டர்ன் ஆவார்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஐ மீன் நம்ம கிட்டத்தட்ட ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வந்து நம்ம எப்படி சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. கம்மினா இல்லை, ஏன்னா இப்போதைக்கு வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம கிஷிமோட்டோ வந்து எதுக்காக நம்ம இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் இதுவுமே பண்ணுறாருனா, அண்ட் ஹோல் பாயிண்ட்லேயுமே வந்து நம்ம இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வரான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீஅனிமேஷன் ஜிட்ஸு நம்ம பாஸ்ட் கேரக்டர்ஸை நம்ம பார்க்குறதுக்காக தான். அண்ட் இப்போதைக்கு நம்ம பாஸ்ட் கேரக்டர்ஸ்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம யாருமே கிடையாது. ஸோ யாருமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது. ஸோ நம்ம ரீஅனிமேஷனுங்கிறது நம்ம மெயினாட்டோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் இருந்தாங்களே நம்ம நருட்டோவில். ஸோ இந்த லெஜெண்ட்ஸ் வந்து நமக்கு காட்ட தான் இந்த ஒரு கான்செப்ட்டு. பட் இந்த ஒரு கான்செப்டில் நம்ம ரீஅனிமேஷனில் கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஒரு காரணம் நம்ம இந்த ரீஅனிமேஷன் ஜிட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, நம்ம ஒரச்சு முறை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாருன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மதுரா மாதிரியான ஒரு திருப்பி ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், இல்லை அஷிராமா மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் திருப்பி நம்ம வந்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேன்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. பட் அது ஸ்டோரியில் வந்து ஒன்றுமே கொடுக்காத மாதிரி தான் எனக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் பர்சனலி நம்ம ஆல்ரெடி வந்து அந்த லெகசிஸ் பார்த்தாச்சு. மதுராவோ அஷ்ராமோவோ ஸோ இந்த மாதிரி வந்து அந்த லெகசிஸ் வந்து பார்த்துட்டோம். அண்ட் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நம்ம லெகசிஸ் ஆல்ரெடி பார்த்ததுக்கப்புறம் எப்படி நம்ம இந்த ஹோல் கான்செப்ட்மே வந்து பண்ணுவோம், அண்ட் எப்படி நம்ம வந்து இந்த ஒரு ஹோல் கான்செப்டில் இந்த ஒரு ஹோல் பவரையுமே நம்ம வந்து கொண்டு வரணும். அண்டு ஆல்ரெடி நம்ம பொருட்டோவில் வந்து நிறைய ஃபேன்ஸ் பார்த்துருப்போம், நம்ம எப்படி வந்து மோஸ்ட்லி பவர்ஸ் வந்து கிடச்சிச்சுட்டு. பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்மே கிடச்சாலுமே நம்ம பொருட்டோ வந்து என்ன தான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரோ இல்லை வந்து அந்த மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டராக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பட் அவருக்கு வந்து இந்த ஒரு பவர் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு வந்து ஏன்னா இந்த ரியாலிட்டி மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த ரியாலிட்டி மாறினதில் அவரே வந்து ப்ரோக் டவுன் ஆகலை. பட் ஸ்டில் நம்ம பொருட்டோ வந்து இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்மே இருக்கும்போது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் இதுதான் நம்ம அந்த கான்செப்ட் ஆஃப் நம்ம பொருட்டோ வந்து எப்படி நமக்கு வந்து வந்திருக்காருன்ட்டு. அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம பொருட்டோ லிட்ரலி நம்ம மதரா திருப்பி வருவார் நம்ம பொருட்டோன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் நம்ம பொருட்டோவில் திருப்பி அவர் வரதுக்கு வந்து சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிஷிமோட்டோ அதை அலோவ் பண்ண மாட்டார்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கிஷிமோட்டோ ஏன் அதை அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ கிஷிமோட்டோ வந்து அதை அலோவ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் நம்ம பொருட்டோ வந்து அது எப்படி அதை பண்ண போகிறாரு. பிகாஸ் நம்ம பொருட்டோ தான் இப்போதைக்கு நம்ம மேஜரான ஒரு பர்சன் இந்த ஹோல் நம்ம நருட்டோவில். அண்ட் இப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோ வந்து நம்ம ப்ரிசனில் இருக்கார், அப்படின்னு நம்ம டிமென்ஷன் ப்ரிசன், நம்ம ஹீனாட்டா இருக்கார், நம்ம சாஸ்கே வந்து இப்போ ட்ரீயாக இருக்கார். ஸோ நம்ம பொருட்டோக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்ம பொருட்டோவில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பொருட்டோவில் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே அவருக்கு வந்து கம்மி சப்போர்ட் தான் இருக்குது. சப்போர்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி, லைக் லிட்ரலி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்போது யாருமே போய் சப்போர்ட்டில் சாரதா இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஷிகமோர் வந்திருக்காரு. பட் இன்னுமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நருட்டோக்கு இருந்த சப்போர்ட் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நம்ம நருட்டோ மதுராவை ஃபைட் பண்ணும்போதோ இல்லை எல்லாருமே ஃபைட் பண்ணும்போது இட்டாச்சியாக இருக்கட்டும், நம்ம பெயினாக இருக்கட்டும், எல்லாருமே கடைசியில் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இட்டாச்சி இல்லைனா அது நம்ம ரீஅனிமேஷன் ஸ்டாப்பாக இருக்காது. அண்ட் ரீஅனிமேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குன்ட்டு நம்ம இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்டுமே. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரீஅனிமேஷன் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலன்னா நம்ம வாரமே முடிஞ்சிருக்காது. நம்ம பிளாக் ஜெஸ்ட்டும் கண்டிப்பாக அந்த வாரை வின் பண்ணியிருக்க அளவுக்கு அந்த சான்ஸ் இருக்குது. அண்ட் இப்படி தான் நம்ம அந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் நம்ம நருட்டோ வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு.
அண்ட் இப்படி இருக்கும்போது இந்த ஒரு கான்செப்டில் எப்படி நம்ம நருட்டோ வந்து நம்ம எப்படி பண்ணார் ப்ரோ, இல்லை எப்படி வந்து அவர் ரீச் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மதராவோட ஃபைட் அந்த நம்ம மற்ற எல்லாருமே ஹெல்ப் பண்ணது, மைட் காயாக இருக்கட்டும், ககாஷியாக இருக்கட்டும், பெனேட்டோவாக இருக்கட்டும், நம்ம ஹஷிராமா 4 காகேஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. பட் நம்ம பொருட்டோட சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, பொருட்டோட்ட வந்து அந்தளவுக்கு யாருமே வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான இல்லை. அண்ட் அவர்கிட்ட வந்து அந்த பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸுமே வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ நம்ம பொருட்டோ லைக் லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அலோன் பர்சன்ஸ். இல்லை நம்ம சாஸ்கே மாதிரி தான் அவர். சாஸ்கே எப்படி வந்து எல்லாருமே வந்து போக வச்சாரோ, பட் சாஸ்கே வந்து அதை வேணே பண்ணார். அவர் ஒரு கிரிமினலாக மாறினார். பட் நம்ம போருட்டோ கிரிமினல் கிடையாது. மோர் லைக்லி நம்ம இட்டாச்சி உச்சியோட ஸ்டோரின்னு எடுத்துப்போமே. ஸோ அதே மாதிரி தான் அந்த நம்ம பொருட்டோட ஸ்டோரி. நம்ம இட்டாச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம பொருட்டோவில் வந்து பண்ணாரோ அதே மாதிரி தான் வந்து நம்ம இட்டாச்சி வந்து நம்ம இட்டாச்சி மாதிரி இவர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இட்டாச்சி உச்சிஹா மாதிரியே வந்து இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசன் நம்ம மைண்ட் செட் தான். பிகாஸ் நம்ம பொருட்டோ வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மதரா திருப்பி நம்ம ரிட்டர்ன் ஆகுறது நம்ம கிஷிமோட்டோ கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஏன்னா நிறைய தடவை வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க கிஷிமோட்டோட்ட, நம்ம திருப்பி பாஸ்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் நருட்டோன்னு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ஹஷிராமா ஃபஸ்ட்டு காகே எல்லாருமே தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த காகேஸ் இவங்களாம் நீங்கள் திருப்பி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்கள வந்து கொண்டு வர மாட்டேன் அப்படின்னா சொல்லியிருக்காரு. பட் நம்ம கிஷிமோட்டோ அப்பப்போ அவர் என்ன யோசிப்பார் நான் சொல்லி அவருக்கு தான் தெரியும். ஸோ மோஸ்ட்லி அவர் அந்த டைமில் வந்து என்ன யோசிக்கிறாரோ ஸோ அதுதான் வந்து எங்கள் கான்செப்ட் நடக்க சான்ஸ் இருக்குது. ஐ திங்க் அதுதான் இப்போ அவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லெட் சி எப்படி நம்ம அவங்க வந்து பண்ணுறாங்கன்ட்டு. ஓகே. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு கான்செப்டில் நம்ம நருட்டோ வந்து எந்தளவுக்கு வந்து ஃபேமஸாக இருந்தாலும் எந்தளவுக்கு வந்து சப்போர்ட் நடந்துச்சோ அது நம்ம பொருட்டோவில் நம்ம மதராவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பொருட்டோக்கு வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் மதரா ஹஷிராமா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் மூலிமா வந்து செம பவர்ஃபுல்லாக வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் செம்மையான ஒரு கான்ட்ரிபியூட் வந்து கொடுப்பாங்க நம்ம ஒரு மிகப்பெரிய வார் நடந்துச்சுன்னா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார் நடக்குதுமே வச்சுப்போமே, அந்த வார் நடக்குதுன்னா நம்ம பொருட்டோ இங்கே ஒரு அலோன் கேரக்டராக வந்து ஃபைட் பண்ணுறதா நம்ம இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் வந்து விரும்புவாங்க. பட் நம்ம நருட்டோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி இருந்தபோது நம்ம பொருட்டோ வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜான்ரால் வந்து எடுத்திருக்காரு நம்ம கிஷிமோட்டோ. எஸ் ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோமே வந்து நிறைய பேர் பிடிக்கலன்னு சொன்னதுக்கான ரீசன் நம்ம நருட்டோ ஒரு ஸ்ட்ரகிளிங் கிட் மாதிரி நம்ம பார்த்தோம். பட் நம்ம பொருட்டோ வந்து நம்ம பார்க்கும்போது அது நமக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபீலே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் இருந்துச்சு. நம்ம பொருட்டோ வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் கிட் இல்லை. பொருட்டோ வந்து லிட்ரலி ஒரு ஸ்ட்ரகிளிங் கிட் இல்லாமல் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருப்பார். ஓல்டு மேன் சொல்லிட்டு இருப்பார். ஸோ இது வந்து நிறைய பேர் பிடிக்காமல் வந்திருக்கும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ரீசனாகவும் பார்க்குறதுக்கு வந்து இதாக வந்திருக்கும். நம்ம பொருட்டோ பிடிக்காமல் போனதுக்கு எனக்கே ஃபஸ்ட்டு நம்ம பொருட்டோ பிடிக்கும். நானுமே உண்மையை ஒத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் வந்து ரொம்ப ஏதோ ஒரு பிளாட்டே இல்லாத மாதிரி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் என்றைக்கு நம்ம டைம் ஸ்கிப் அனௌன்ஸ் பண்ணி மங்கால வந்து பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்தாரோ, ஐ மீன் மங்கால வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அனிமேஷனை தான் பர்ஃபெக்டாக பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிகாஸ் அனிமேஷனில் அவர் என்ன தான் பர்ஃபெக்டாக பண்ணலன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம அந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி மூமெண்ட்ஸ் மட்டும் நானுமே பார்த்தேன். ஐ மீன் நம்ம மோஸ்ட்லி நம்ம நருட்டோ வந்து அந்த எப்படி ஒரு ஃபேமிலி மேனாக இருக்காரு மட்டும் நானே பார்த்தேன். தவிர பொருட்டோட நிறைய எபிசோட்ஸ் நானுமே பார்த்தது கிடையாது. ஏன்னா நிறைய ஃபில்லர் தான். ஒரு மோஸ்ட்லி எல்லாருமே ஃபில்லராக தான் இருக்கும். அண்டு ஒரு நியூ வேர்ல்டு வந்து காட்டும் போது எஸ் இந்த ஃபில்லர்ஸ் வந்து வரது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஃபில்லர்ஸ் வந்து எஸ் வரும் தான். பட் அந்த ஒரு ஃபில்லர்ஸ் வரும்போது வந்து ஓகே அந்த ஃபில்லர்ஸ்லாம் இருக்கலாம். பட் ஒரு ஃபுல் அனிமேவே வந்து ஃபில்லர்ஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்ல. அண்டு இதை வந்து நம்ம பொருட்டோ வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம பொருட்டோ என்ன தான் வந்து நம்ம இந்த ஒரு டைம் ஸ்கிப்பில் வந்து பக்காவாக இருந்தாலுமே நம்ம மதரா இந்த மாதிரி ரிட்டர்ன் வர்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டாக நான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி வந்தாலுமே எஸ் கான்ட்ரிபியூஷன் நடக்கும், இதெல்லாம் நடக்கும். பட் நம்ம ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிடும்ல. அண்ட் ஸ்டோரி என்ன தான் விட்டு போனாலுமே ஓகே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் மேபி இந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு ஃபியூ எபிசோட்ஸில் வந்து கொண்டு வரலாம். பட் இவங்களே வந்து வில்லனாக கொண்டு வரக்கூடாது. பிகாஸ் மதரா வந்து முன்னாடி வில்லன். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்தாங்க. பட் மற்ற மாதிரி இவங்களை வந்து கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரணும்னு அவசியமும் இல்லை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அண்ட் இது வந்து ஓட்ஸுட்கி வந்து எதிர்த்து ஃபைட் பண்ண போகிறாங்க. பட் கடைசியில் வந்து நம்ம கிஷிமோட்டோ அவெஞ்சர்ஸ் அசம்பிள் மாதிரி ஹியூமன்ஸ் வர்சஸ் ஓட்ஸுட்கி அந்த மாதிரி ஒரு மேட்ச் வச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஐ திங்க் அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லெட் சி ஹவ் எப்படி போகுதுன்ட்டு. அண்ட் மதரா இல்லை ஹஷிராமோ இல்லை யாரும் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னா மேபி நம்ம நருட்டோவோ இருக்கட்டும், பொருட்டோவோ இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம நருட்டோ ப்ரிசன்லேருந்து இப்போ தான் எஸ்கேப் ஆகணும். ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி ப்ரிசன்லேருந்து எஸ்கேப் ஆவார்ன்ட்டு.
கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த கீழே இருக்க மறக்காம ஆல் போட்டுங்க guys. And then this was passing off. So goodbye friends.